மூட நம்பிக்கை அற்றவர். கலை, கல்வி, கலாச்சாரத்தின் மீது ஆர்வம் கொண்டவர். உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய தத்துவ ஞானியான அரிஸ்டாட்டலின் மாணவர் ஆவர். தனது சிறு வயதிலேயே படைத்தலைமையை ஏற்றார். மருத்துவத்திலும் சிறந்தவர் மற்றும் போர் நுணுக்கங்களையும் அறிந்தவர். சோதிடர்கள் அனைவரும் இது டெசியஸ் மாதம், இம்மாதம் போருக்கு யாரும் சென்றதுமில்லை வென்றதுமில்லை என கூறிய பொழுது அம்மாதத்தினை ஆர்டெமிசியஸ் என்று மாற்றி போர் தொடுத்து அதில் வெற்றியும் கொண்டார். தனது போர் வீரர்களை அழைத்து அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார். வரலாற்று ஆய்வாளர்கள், வல்லுநர்கள், புலவர்கள், ஓவியர்கள், இலக்கியவாதிகள் என அனைத்து துறையையும் அவர் படைகள் இணைத்து கலாச்சாரத்தை வளர்த்தவர். இருப்பினும் தனது 32வது வயதிலேயே வாழ்வின் இறுதி கட்டத்திற்கு வந்த இவர் தனது கடைசி ஆசையாக இந்த கல்லறையில் உறங்குபவன் உலகை வென்றவன் என்று பொறித்து வைத்து விடுங்கள் மற்றும் என் கைகள் வெளியே தெரியும்படி அடக்கம் செய்யுங்கள் என்றார். உலகையே வென்றாலும் போகும் பொழுது எதையும் கொண்டு செல்லவில்லை என மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் என கூறி தன்னுயிரை நேர்த்தார். இவர்தான் உலக வரலாற்றிலேயே ஒரு போரில் கூட தோல்வியை சந்திக்காத மாசிடோனியாவின் மன்னன் அலெக்சாண்டர்.